ஸோ ஜீவா பத்தி நான் என்ன கேட்கணும்னா, கேஸ்டிசம் இன் கிரிக்கெட்ங்கிற ஒரு விஷயத்த பதிவிட்டிருப்பீங்க. அதுக்கு உங்களுக்கு வந்து நெறைய ஒரு கட்ஸ் தேவைப்பட்டிருக்கும். நெறைய பேர் இத வந்து சொன்னாங்க. அதுல உங்களுக்கு ஏதாவது சேலஞ்சஸ் இருந்துச்சா? ஸோ ஜீவா திரைப்படம் வந்து உண்மையா எனக்கு கேள்விப்படும்போது, ஆமா எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் விளையாண்டுட்டு இருக்கும்போது, இப்படி ஒரு பாலிடிக்ஸ் நடந்துட்டு இருக்கு. இப்படி ஒரு பாலிடிக்ஸ பதிவு பண்ணா தான் அதுக்கான மாற்றம் நடக்கும். அப்படிங்கிறது இருந்துச்சு. பட் நெறைய பேர் அந்த கதைய வந்து எடுக்க முன் வரல. ஸோ கரெக்ட் சார். அது ரொம்ப பேரு பயந்தாங்க. எப்படி வந்து அது ரிலீஸ் பண்ண முடியுமா? ஸோ அது வந்து பாண்டி நாடுன்னு ஒரு ஹிட்டுக்கு அப்புறம் எனக்கு அது சாத்தியமாச்சு. அது நானே புரொடக்ஷன் பண்ணி அந்த படத்த பண்ணேன். ஃபர்ஸ்ட் காப்பி பேஸ்ல பண்ணேன். பட் அது அது வந்து முழுக்க முழுக்க அந்த படம் வந்து எனக்கு ரூ. 1 கூட நான் சம்பளம் வாங்கல. ஜீவா திரைப்படத்துக்கு. நான் வந்து அது என்னுடைய ஆத்மார்த்தமான ஒரு திரைப்படங்கள் ஒரு திரைப்படமா இருக்குன்னு பிலீவ் பண்ணி பண்ணுனேன். நேத்து நைட்டும் கூட படம் பார்த்துட்டு ஒரு டீ கடையில அந்த சைக்கிள் கடையில டீ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, ஒரு 4 பசங்க வந்து இந்த திரைப்படத்த சொல்லிட்டு போனாங்க. ஐயோ! அதுதான் நமக்கான அந்த அந்த மகிழ்ச்சியான விஷயமே. அன்னைக்கு நான் எடுத்த அந்த முடிவு, அது வந்து இன்னைக்கு வந்து அந்த பசங்க சொல்லிட்டு போகும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு.